விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. வெள்ளம் எந்த அளவுக்கு நாம் ஒரு பெரிய டிசாஸ்டர் நினைக்கிறோமோ அந்த அளவு நம்ம ஹீட் நினைக்கிறது இல்லை. 8-10 வருஷத்தில் இந்தியாவில் 10,500 பேர் ஹீட்னால இறந்துருக்காங்க. மிக வெப்பமான மாநகரம் தெரியுமா? டெல்லி கிடையாது, சென்னை தான். இந்தியா தான் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி சென்னை தான். ஒரு 2035-40 ஸோ 272 நாட்கள் சென்னையில் வெப்பமான நாட்கள் ஆகும்னு சொல்லி ஆயிடுச்சு. இனிமே மழைப்பொழிவு என்பது ஒரு மாதம் 3 மாதம் மழை இருக்காது. 3 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுதோ அதான் மழை பெய்யாது. தூத்துக்குடி அந்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா 95 சென்டிமீட்டர்ஸ். அந்த ஊரில் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் பெஞ்சு. கிட்டத்தட்ட எந்தெந்த பகுதிகள் தாழ்வான பகுதிகளோ அங்கெல்லாம் கடல் தண்ணி சீ ஃப்ளட்டிங் சொல்லுவாங்க. அது பெர்மனன்ட் நின்றோம். அதில் ஒன்று தொல்காப்பியர் பூங்கா, துருவங்கள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து குளிரை யார் கேரி பண்ணுவானா? இந்த காற்று தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். உலகளாவிய அளவில் winds are slowing down. காற்றோட வேகம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு காற்று இல்லாத உலகத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பயமாக இருக்கும். சுனாமி வருவதற்கு பல நாட்கள் முன்பாக சுனாமியை கணிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் நம்மகிட்ட இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்க இடத்துல நீங்கள் போய் அங்கே அதிர்வலைகளை ஏற்படுத்துனீங்கன்னா அதனால் நிலநடுக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட்ஸ் கால்டு ஹியூமன் இன்டியூஸ்ட் எர்த்குவேக்னு சொல்கிறாங்க. இந்த வயநாட்டில் அந்த மலையை உடைச்சி இந்த டனல் போடுறது, டேம் கட்டுறது, ரெசார்ட் கட்டுறது. ஸோ 30 டிகிரி ஸ்லோப்பில் நீங்கள் போய் உடச்சி ரெசார்ட்டை கட்டி டனலை போட்டு ரோடை போட்டிங்கன்னா அது 10-15 இயர்ஸ் பேக் பண்ணிங்கன்னா தனுஷ்கோடியில் ஒரு புயல் பேசுவாங்க. இது இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒக்கி புயல், தானே புயல், வர்தா புயல், மிக்ஜாம் புயல், நிவர் புயல், எத்தனை புயலை சொல்கிறோம். எல்லாருமே மார்ஸுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகுமா? சரி, அப்படியே மார்ஸுக்கு போக முடிஞ்சா வச்சா கூட யாரால் போக முடியும்? வணக்கம். பூ உலகின் நண்பர்கள் அமைப்புல இருந்து சுந்தரராஜன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மாதிரியே ஒரு பெரிய பேரழிவு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி, கோத்தகிரி, ஏலகிரி இது போன்ற இடங்கள்ல ஏற்படும் சொல்றாங்க. அது உண்மையா? அதாவது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒன்று புவியியல் சார்ந்த காரணங்கள், இன்னொன்று உருவகம் சார்ந்த காரணங்கள், மார்ஃபாலஜிக்கலாக, அதாவது அதோட அமைப்பே அப்படியா இருக்கும். இல்லாட்டி எர்த்குவேக் காரணமாக இருக்கும். இல்லாட்டி இப்போ நீங்கள் இமயமலையில் பார்த்தீங்கன்னா லேக் பஸ்ட் நடக்கும். பனிப்பாறைகள் உருகி தண்ணி தேங்கியிருக்கும். அதையும் தாண்டி தண்ணி தேங்கிச்சுன்னா அந்த ஏரி வெடித்து நிலச்சரிவு ஏற்படும். அதுக்கடுத்து மனித செயல்பாடுகளால் இருக்கும். இது முக்கியமாக நாம் வயநாட்டில் பார்க்க வேண்டியது மனித செயல்பாடால் ஏற்பட்ட நிலச்சரிவு தான். அது ஹியூமன் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்கேப் தான் அது. ஸோ இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, டெய்லி நிலச்சரிவு நடக்காது. எப்போ நடக்கும்னா, நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம டேம்ஸ் கட்டுறோம், ரிசார்ட்ஸ் கட்டுறோம், வீடு கட்டுறோம், அந்த நில பயன்பாடாக மாற்றுறோம். அதாவது லேண்ட் யூஸ் மாற்றுறோம். அதை ஒரு பயன்பாட்டில் இருக்கிறது இன்னொரு பயன்பாட்டுக்கு மாற்றுறோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மண் லூஸ் ஆகிடும். ஸோ பாறைகளில் இடித்து நம்ம டனல் போடுறோம். ஸோ அப்போ பாறைகள்லாம் கிராக் விட்டு ஸோ ரெடியாக இருக்கும் சரிஞ்சு வர்றதுக்கு. எப்போ சரிஞ்சு வரும்னா, ஒரு 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை வரும்போது டக்குன்னு சரிஞ்சு கீழே வந்துடும். அதான் வயநாட்டில் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த மாதிரி பேரர்கள் ஊட்டி சைடு, குண்டு சைடு நடக்குமா கேட்டால் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்போன்னா, அதிகமான மழை பெய்யும்போது நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம லீவர்ட் சைடில் இருக்கோம். லீவர்ட் சைடுனா காற்று அடித்து வரக்கூடிய சைடில் விண்வேர்ட் சைடு, லீவர்ட் சைடுன்னு ரெண்டு பக்கம் மலைக்கு உண்டு. ஸோ காற்று எந்த பக்கம் மழையை பெய்விக்குதோ அந்த பக்கம் விண்வேர்ட் சைடுனும், இன்னொரு பக்கம் லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ லீவர்ட் சைடில் இருக்கிறனால மழைப்பொழிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் மழைப்பொழிவு அதிகரிக்கும் போது நிச்சயமாக இதை போன்ற பேரர்கள் ஊட்டியிலையும் குன்னூர்லையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2024 நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே டைம்ல சுனாமியுமே வரக்கூடும் சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்லை, மழைப்பொழிவுங்கிறது வேற, சுனாமிங்கிறது வேற. மழைப்பொழிவு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, காலநிலை மாற்றத்தால் ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், குறைந்த காலவெளியில் அதிதீவிர மழைப்பொழிவு. இப்போ கேரளா எடுத்துட்டோம்னா 3000 மில்லிமீட்டர் மழை பெய்வாங்க. அந்த 3000 மில்லிமீட்டர் எப்போ பெய்யும்னா, மே கடைசியிலேருந்து ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் பெய்யும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த 3000 மில்லிமீட்டரில் 1500-2000 மில்லிமீட்டர் ஒரு வாரம் 10 நாள் பெஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா 4 நாளில் கிட்டத்தட்ட 70-100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இந்த டிசாஸ்டர்ஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்கும். சுனாமி என்பது வேறு அதாவது எர்த்குவேக் நடக்கும்போது, அதுவும் குறிப்பாக ஓஷன்ஸுக்கு கீழே எர்த்குவேக் நடக்கும்போது அந்த பிளேட் மூவ்மெண்ட்டில் சுனாமி பேரலையாக வர
ஸோ இது வரைக்கும் சுனாமி வருவதற்கு பல நாட்கள் முன்பாக சுனாமியை கணிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து நம்மகிட்ட வந்து இல்லை, டெக்னாலஜி மட்டும் இல்லை. எர்த்குவாக் வருது, எர்த்குவாக் இன்டியூஸ்டு சுனாமி இருக்கும்போது அந்த எர்த்குவாக் வரும்போது வந்து அந்த டெக்டானிக் பிளேட்ஸை வச்சு நீங்கள் வந்து உடனே சுனாமி எச்சரிக்கை வந்து கொடுக்க முடியும். அதுவும் இமீடியட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி வந்து சுனாமி வந்து கணிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட வந்து வரல. நிலப்பரப்பில் நிலநடுக்கம் வரும்பொழுது அதோட எபிசென்டர் வந்து நிலமாக இருந்துச்சுன்னா சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த நிலநடுக்கம் வருவதற்கான எபிசென்டர் வந்து கடலுக்கு கீழே இருந்துச்சுன்னா சுனாமி இருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வேறுபாட்டை வந்து புரிஞ்சுக்கணும். சென்னை ஊரில் எபிசென்டர் இருக்குது அப்படின்னா அது கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும். சென்னை ஊரில் எபிசென்டர் வந்து இருந்துச்சுன்னா கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும். நம்ம அந்த லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம், சுமத்ரா கருவிகள் அது போகுது, அங்கே தான் அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும். அதுலேருந்து நம்ம ஒரு 1500-2000 தள்ளி இருக்கனால தான் நம்ம ஓரளவுக்காக நம்ம வந்து தப்பிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜப்பானில் வந்து சுனாமி எச்சரிக்கை விடப்படும். இப்போ போன வாரம் விட்டாங்க, சுனாமியாக வரல, ஆனால் ஒரு கடலுக்கு கீழே நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே சுனாமி வார்னிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சுனாமி வார்னிங் கொடுத்தாங்கன்னா ஏன் இங்கே ஜப்பானில் இந்தோனேஷியா அடிக்கடி வருதுன்னா அந்த லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புவியியல் சார்ந்த ஒரு அமைப்பு அது வந்து நீங்கள் நம்ம யாரும் உருவாக்குனதில்லை. கண்டங்கள் பிரியும் பொழுது, கண்டங்கள் ஒன்று சேரும்போது, விலகும் போது ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அந்த லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டு அந்த பகுதி தான் வந்து அதிகமாக நிலநடுக்கமும் சுனாமி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அதுலேருந்து நாம் ஒரு 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறனால நான் வந்து அதோட தாக்கம் வந்து இந்த அந்த இந்தோனேஷியாலேயும் நீங்கள் அந்த 2011 சுனாமி வந்து எவ்வளோ பேர் வந்து இறந்து போனாங்க. நம்ம ஊர்லேயும் வந்து அதிகம் இறந்து போனாங்க. அதிகமான பேர் உயிர்ந்து வந்து இந்தோனேஷியாலையும் ஜப்பான்லேயும் வந்து உயிர்ந்தாங்க. ஏன்னா வந்து இந்த லைன் ஆஃப் ஃபயர் பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. சென்னையில நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு பெரிய நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க, அது உண்மையா? நிச்சயமாக. நீங்கள் வந்து இன்டியூஸ்ட் எர்த்குவாக்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடுகளாக ஏற்படக்கூடிய அதாவது என்ன ஆகும்னா ஒரு இடத்துல வந்து அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதனாலுமா இருக்கலாம், அது ஜியாலஜிக்கலாக இருக்கலாம், அதாவது அந்த நில அமைப்பே அப்படி இருக்கலாம், டெக்டானிக் பிளேட்ஸ் வச்சுருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்க இடத்துல நீங்கள் போய் அங்கே வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்துனீங்கன்னா அதனால் நிலநடுக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட்ஸ் கால்டு ஹியூமன் இன்டியூஸ்ட் எர்த்குவாக்னே வந்து சொல்கிறாங்க. மனிதர்களால் உந்தப்பட்ட நிலநடுக்கம் தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை வந்து நிச்சயமாக ஒரு சிறிய லெவலிருந்து ஏற்கனவே சின்ன லெவலில் வந்து பார்த்துருக்கோம். அதை வந்து இப்போ வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த ரிக்டர் ஸ்கேல் எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வந்து போகிறாங்க. ஸோ நிச்சயமாக நமக்கு வந்து வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லலாம். இப்போ வயநாட்டில் அந்த மலையை உடைச்சி இந்த டனல் போடுறது, டேம் கட்டுறது, ரெசார்ட் கட்டுறது. நீங்கள் வயநாட்டில் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 90% நிலச்சரிவு எங்கே ஏற்பட்டிருக்குன்னா 30 டிகிரிஸ் ஸ்லோப்பில் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ 30 டிகிரி ஸ்லோப்பில் வந்து நீங்கள் போய் உடச்சி ரெசார்ட்டை கட்டி டனலை போட்டு ரோடை போட்டிங்கன்னா அது வந்து நிச்சயமாக அது வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி, அதாவது இப்படிலாம் செஞ்சால் அப்படி கண்டிப்பாக நிலச்சரிவு ஏற்படுமா அப்படிலாம் வந்து கேட்டால் அப்படிலாம் ஜோசியெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. சயின்ஸ் சொல்லுது இந்த மாதிரி நீங்கள் வந்து சாயிலையும் எர்த்தையும் வந்து வீக்கன் பண்ணிங்கன்னா அதிகமான மழை பெய்யும் பொழுது நிச்சயமாக நிலச்சரிவு ஏற்படும்னு சொல்லுது. ஸோ இது வந்து நம்முடைய செயல்பாடுகள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகளை புத்தால்தனமாகவும் அறிவியலோடு சேர்ந்து நாம் செய்யும்பொழுது நிச்சயமாக இதை போன்ற பேடர்களை குறைக்க முடியும். அதோட தாக்கத்தை வந்து நிச்சயமாக நிலச்சரிவு ஏற்படாதே சொல்ல முடியாது. ஜியாலஜிக்கல் காரணங்களுக்கு நான் சொன்ன மாதிரி புவியியல் சார்ந்த காரணங்கள் இருக்கும். ஆனால் அந்த புவியியல் சார்ந்த காரணங்கள் நிலச்சரிவு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் இருக்குல்ல, உயிரிழப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நிச்சயமாக நம்ம தவிர்க்க முடியும். சரி, இனிமேல் வந்து மழைப்பொழிவு என்பது ஒரு மாதம் 3 மாதம் மழை இருக்காது. சரியா? 3 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுதோ அதான் மழைப்பொழிவாக இருக்கும். நீங்கள் வந்து தூத்துக்குடியில் அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 95 சென்டிமீட்டர்ஸ். அந்த ஊரில் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு நாளில் பெஞ்சுது. இப்படி தான் இருக்க போகுது. இனிமேல் குளோபலாக இதுதான் வந்து இருக்க போகுது. ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் இருக்க போகுது. நான் எப்பவுமே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள், நகரங்கள் ரொம்ப முக்கியமான பகுதிகள். ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து கடலூர், அடுத்தது நாகப்பட்டினம், அதுக்கடுத்து தூத்துக்குடி. இந்த 4 ஊரும் முக்கியமான ஊர்கள். ஏன்னா சென்னைக்கு வருகின்ற வெள்ளம் வந்து சென்னையில் பெய்கிற மழை மட்டும் கிடையாது. சென்னைக்கு மேற்கு பக்கம் இருக்கின்ற காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் பெய்கிற மழை தான் சென்னைக்கு வெள்ளமாக வரும். அதுமாதிரி கடலூருக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை இங்கே பெய்கிற மழை தான் கடலூருக்கு வெள்ளமாக போகும். அதுமாதிரி நாகப்பட்டினம் வந்து டெல்டாவில் பெய்கிற மழை வந்து நாகப்பட்டினத்துக்கு வெள்ளமாக போகும். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில் பெய்கிற மழை வந்து தூத்துக்குடிக்கு வெள்ளமாக வந்து போகும். ஸோ இந்த 4 ஊர்களும் தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான ஊர்கள். அப்போ இதுக்கு தனியாக நாம் வந்து ஃப்ளட் மிட்டிகேஷன் பிளானு, வெள்ளம் வந்தால் எடுப்பு தடுப்பதுங்கிற விஷயங்கள் வந்து நம்ம செய்வதான் தடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து உடுமலைப்பேட்டில் மழை பெய்யுமா? மழை பெய்யலாம். ஆனால் எவ்வளோ மழை பெய்யுங்கிறத நம்ம வந்து க்ளோஸராக போகும்போது தான் வந்து சொல்ல முடியும். அதாவது பெரம்பலூர் எவ்வளோ மழை பெய்யும், மதுரையில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த 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 நாட்களுக்கு அருகாமையில் போகும்போது தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கவனிச்சு முடியும். ஆனால் எந்த ஊர்லேயும் இதை போன்ற தீவிர மழைப்பொழிவு நடைபெறுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்
எந்த ஊர்லன்னா வரலாம். இது வந்து சென்னையில் தான் வரணும் அவசியம் இல்லை, தூத்துக்குடிலாம் வரணும் அவசியம் இல்லை. எந்த ஊர்லேயும் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வரலாம். சென்னையில இருக்கிற கடலோர பகுதிகள் 2050 வந்து பாதி கடலோர பகுதிகள் கிட்ட முழுகிடும்னு சொல்றாங்க. அது உண்மையா? சரி, அதாவது கடல் மட்டம் வந்து உயருது. நமக்கு ஒரு பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா, கடலை அப்படியே ஏறி மெரினா மேலே வந்துடும் சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். கடலில் வந்து மெரினா மேலாம் ஏறி வராது. சரிங்களா? எந்தெந்த பகுதிகள் வந்து தாழ்வான பகுதிகளோ, அது கடல் மட்டத்திலேருந்து 1 மீட்டருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அங்கே பெர்மனெண்ட்டாக வந்து இனண்டேஷன் ஆயிரும், பெர்மனெண்ட்டாக தண்ணி நின்றும். ஸோ இப்போ கடலோட மட்டம் வந்து 93 சென்டிமீட்டர் உயருது, 1 மீட்டர் பக்கம் வந்து வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட எந்தெந்த பகுதிகள் தாழ்வான பகுதிகளோ அங்கெல்லாம் வந்து கடல் தண்ணி வந்து சீ ஃப்ளட்டிங் சொல்லுவாங்க, அது வந்து பெர்மனெண்ட்டாக நின்றும். அதில் ஒன்று வந்து தொல்காப்பியர் பூங்கா, ஒரு 2-3 இடத்த வந்து குறித்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கடல் மட்டத்திலேருந்து தாழ்வான பகுதியில் வந்து இருக்குது, 1 மீட்டர் ஹைட்டில் வந்து இருக்குது. ஸோ அப்போ 93 சென்டிமீட்டர்ஸ் உயரும்பொழுது, அல்லது 73 சென்டிமீட்டர்ஸ் உயரும்போது சீ ஃப்ளட்டிங் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து இந்த நார்த்தில் வந்து புலிக்கேட் இருக்குது, சவுத்தில் வந்து ஒக்கியமடு வழியாக பள்ளிக்கரணை இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் சீ லெவல்லேருந்து கம்மியான உயரத்தில் வந்து இருக்கும். ஸோ கடல் தண்ணி வந்து அந்த வழியாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீ ஃப்ளட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன விட்டோம்னா, கடல் மட்டம் உயர்ந்தால் மெரினாவில் தண்ணி வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடல் மட்டம் உயர்ந்தால் எந்தெந்த பகுதிகள் தாழ்வான பகுதிகளாக இருக்கோ அங்கே வந்து பெர்மனெண்ட் இனண்டேஷன் வந்து நடக்கும். பெர்மனெண்ட்டாக வெள்ள தண்ணி வந்து தேங்கி நின்றும். ஏன்னா நீங்கள் தண்ணி தேங்கி நிற்கும், மேலே போகாது இல்லையா அது. ஸோ கடல் மட்டம் வந்து உயர்ந்துக்கும் போது மேலே போக முடியாது இல்லையா, அந்தந்த இடத்துல வந்து தண்ணி நின்றும். இப்போ ஆலந்தூர் இருக்குல்ல, அது வந்து 10 மீட்டர். நீங்கள் ஆலந்தூரில் இன்றைக்கி வந்து ஆலந்தூர் பகுதியில் வந்து பெருசாக வந்து வெள்ளம் வந்து தேங்கி நிற்காது. அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா வந்து நிற்கும், இந்த பக்கம் ஆதம்பாக்கம் வேளச்சேரி போனால் நிற்கும். ஆனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து தண்ணி நிற்கனா வந்து அது வந்து அதோட எலிவேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்தெந்த பகுதிகள் வந்து கடல் மட்டத்தில் உயர்ந்திருக்கோ அந்த பகுதியில் தண்ணி நிற்காது, கம்மியாக இருக்கும், நிச்சயமாக நிற்கும். இப்போல்லாம் சீசன் மாறிக்கிட்டே இருக்கு சார். எப்படி சொல்றதுன்னா, காலையில் ஆனால் வெயில் அடிக்குது, ஈவினிங் ஆனால் மழை பெய்யுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இந்த 4 சீசன், இந்த ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர், சம்மர்லாம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து எல்லாமே வெப்பமான நாட்கள் தான் இருக்க போகுது. ஹாட்டஸ்ட் தான் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் வந்து இன்னைக்கு இந்தியாவின் மிக வெப்பமான மாநகரம் தெரியுமா? டெல்லி கிடையாது, சென்னை தான். இந்தியாஸ் மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி வந்து சென்னை தான், டெல்லி கிடையாது, ஹைதராபாத் கிடையாது. ஸோ சென்னை தான் இந்தியாவோட ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி. ப்ளஸ் சென்னையோட நைட்ஸு, இரவுகள் வந்து பயங்கர ஹாட்டாக சொல்கிறாங்க, அது டேட்டாவோட சொல்கிறாங்க. ஸோ நைட்ஸ் வந்து ஹாட்டாக போதுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ உங்களுக்கு தூங்கலை அப்படின்னா உங்கள் பாடி கூல் பண்ணிக்கிற தன்மை வந்து இழந்துடும். ஸோ தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்துகிறாங்க மருத்துவர்கள்லாம். ஸோ தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் வந்து இட் வில் லீட் டு லைஃப் லாஸ் ஆல்சோ, உயிரிழப்பதற்கு வரைக்கும் வந்து அது வந்து இட்டு செல்லும். ஸோ உங்களுக்கு வெப்பம் அதிகரிப்பதனால் அதிகமான உயிர்கள் இந்த ஒரு 8-10 வருஷத்தில் இந்தியாவில் 10,500 பேர் வந்து ஹீட்னால் வந்து இறந்து போயிருக்காங்க இந்தியாவில். ஸோ இது நாட்கள் சில அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகரிக்கும், இரவு வெப்பம் அதிகமாக கூடும். இதை வந்து எது எக்ஸாபரேட் பண்ணுதா, எது அதிகப்படுத்துனா பெருநகர வெப்பமண்டல திட்டுகள்னு சொல்லுவாங்க, அர்பன் ஹீட் ஐலாண்ட்ஸ்னு. இப்போ நீங்கள் டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி இருக்கும், பட் ஃபீல்ஸ் லைக் 15 போடுவாங்க. ஏன்னா அந்த 50 டிகிரி அளவுக்கு நீங்கள் வெப்பத்தை உணர்வீங்க. ஏன்னா அது காரணம் ஃபுல் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் மாற்றம் தான் முக்கியமான. ஸோ 272 நாட்கள் சென்னையில் வந்து வெப்பமான நாட்களாக இருக்கும்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. 272 days will be hot daysன்னு சொல்லுது சென்னைக்கு டேட்டா. இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு 2035-40 வந்து ஒரு வருஷத்துக்கு 272 நாள் வந்து ஹாட் டேஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை விட பெரிய டிசாஸ்டர் என்ன முடியும்? நீங்கள் 270 days ஹாட் டேஸ்னால் நீங்கள் வந்து காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது, வெளியே போகக்கூடாது. இப்போ விவசாய வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கிக் ஒர்க்கர்ஸ், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி கிக் ஒர்க்கர்ஸு, இந்த சின்ன கடைகள் வச்சுருக்காங்க, காய்கறி கடை, பழக்கடை வச்சுருப்பாங்களா, பூக்கடை, நீங்கள் சாலைகள் ஓரமாக வச்சுருப்பாங்களா, அவங்க இந்த மாதிரி இருக்க மக்கள்லாம் வேலையை செய்ய முடியாது. அப்போ அது எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து வெள்ளம் எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹீட் நினைக்கிறது இல்லை, வெப்பத்தை நினைக்கிறது இல்லை. ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய டிசாஸ்டர்னா வெப்பம் தான், ஹீட்டு தான். ஸோ அதனால் வந்து வெப்பம் நிச்சயமாக நமக்கு வந்து அதிகரிக்கும். இந்த 4 சீசன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடஞ்சி போயிடும். இப்போ வந்து சம்மர் ரெயின்ஃபால், நமக்கு வந்து கோடை மழை வந்து மிக அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில். அது காரணம் வந்து சயின்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வெப்பம் அதிகரிக்க அந்த நீர் திவலைகள் சொல்ல, வாட்டர் மாலிகுல்ஸ் சொல்லல, அது மேலே போயிட்டே இருக்கும். அந்த ஏர் வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும் வாட்டர் மாலிகுல்ஸை. ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பெருசாகிட்டே போகும். மேலே போனாகும், கூலாகி கண்டென்ஸ் ஆகும், மழை பெஞ்சிடும். ஸோ அதனால தான் அதெல்லாம் நீங்கள் வந்து க்ளவுட் பஸ்ட்டு, மேகவெடிப்புலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து இதே போன்ற வெப்பம் அதிகரிப்பதனால்தான் இவ்வளோ விஷயம் வந்து நடக்குது. பழையபடி நம்மளோட சீசன்லாம் கரெக்டாக இந்த டைமில் தான் மழை பெய்யணும், இந்த டைமில் தான் வெயில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மரங்கள் எல்லாம் நட்டால் எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம மீறலாமா? அதாவது மரங்கள் நடுவது முக்கியமான வேலை, நான் மறுக்கலை. மரங்களை வெட்டாமல் இருப்பது முக்கியமான வேலை. மரங்களை நடுறோன்னு சொல்லிட்டு வளர்ந்த மரங்களை வெட்டுவது இன்னும் ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். ஸோ நான் மரம் வச்சுட்டேன், அதுபோல் நான் ஒரு
இத்தனை மரத்தை வெட்டிக்கிறேன்னு சொல்லி தப்பான விஷயம். ஏன்னா வளர்ந்த மரங்கள் வந்து வாங்கக்கூடிய கார்பனோட அளவு வந்து மிக அதிகம் நாம் வச்ச மரங்களோட. ஸோ ஒன்று. ரெண்டாவது, வெறும் மரங்களை வைத்தால் மட்டும் பயன் தராது. சரி, நீங்கள் வந்து உங்களுடைய கார்பன் எமிஷன் வந்து குறைக்கணும். உங்களுடைய உங்களுடைய மின்சார உற்பத்தி முறை, போக்குவரத்து முறைகள், உணவு தயாரிக்கும் முறை, நீர் சார்ந்த ஒரு பார்வை, இது எல்லாமே மாறினா தான் நீங்கள் வந்து கார்பனோட எமிஷனை குறைச்சா தான் நீங்கள் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்து போக முடியும். அதாவது டெம்பரேச்சர் வைஸாக நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் செய்யாமல் வெறும் மரம் மட்டும் வச்சுருந்தா வந்து பத்தாது. மரம் வைக்கணும், மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. மரங்கள் முக்கியம், பசுமை போகிற முக்கியம், அந்த மாதிரிலாம். ஆனால் நம்முடைய உணவு ஆற்றல் தயாரிக்கும் முறை, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிக் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். உணவு உற்பத்தி வந்து சிறுதானிய உற்பத்தி ஆகணும். உரம் சாராத உற்பத்தி ஆகணும். நுகர்வு தன்மை வந்து போனால் ஒவ்வொரு பொருளையும் வாங்க அது பின்னாடி கார்பன் எமிஷன் வந்திருக்கும். ஸோ இது எல்லாவற்றையும் சேர்த்து செய்தால் தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கி நீங்கள் கார்பன் எமிஷனை 0 ஆக்கினா கூட உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கத்தான் போகுது. ஸோ அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி தகவமைச்சுக்க போகிறோம், அடாப்ட் ஆக போகிறோம், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்கணும். நார்மலாக எல்லா வருஷமுமே ஆடி மாதம்னா காத்தடிக்கும், மார்கழி மாதம்னா குளிர் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் காற்றே இல்லை. அட்லீஸ்ட் மார்கழி மாதத்தில் குளிராது அடிக்குமா? ஆடியில் காற்றடிக்குமா, மார்கழியில் வந்து குளிர் அடிக்குமா, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ஹிஸ்ட்ரி. சரியா? உலகளாவிய அளவில் விண்ட்ஸ் ஆர் ஸ்லோயிங் டவுன். காற்றோட வேகம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸ்டில்ட்டிங் சொல்லுவாங்க, விண்ட் ஸ்டில்ட்டிங் சொல்லுவாங்க. அது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். அதை பற்றி பெரிய ஆய்வுகள் வரல. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கா, காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருக்கா? உலகெங்கிலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, காற்றே இல்லை, இந்த உலகத்தில் விண்ட்ஸ் இல்லை, ஏர் இன் மோஷன் தான் விண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த உலகத்தில் வந்து விண்டே இல்லை. அப்போ என்ன ஆகும்? அப்போ எந்த பிரச்சனை தான் அப்படியே நிற்கும், எதுவும் கேரி பண்ணாது. சரியா? அந்த காற்று வந்து மிகப்பெரிய பங்காற்று. தட்பவெப்ப நிலையை தீர்மானிப்பதில், வெப்பத்தை கொண்டு போய் கடத்துதில்லை, குளிரை கொண்டு போய் கடத்துதில்லை, எல்லா விஷயங்களையும் காற்று வந்து ஒரு பெரிய பங்காற்றுது. ஸோ பல்வேறு விஷயம். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பாய்சனஸ் கேஸ் வெளியே வருது. அந்த பாய்சனஸ் கேஸ் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணால் தான் வந்து அதோட எஃபெக்ட் வந்து குறையும். அந்த இடத்துல காற்றுலாம் நடக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு காற்று இல்லாத உலகத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பயமாக இருக்கும், நமக்கு கேட்க கொடுமையாக இருக்கும். ஸோ ஆனால் என்ன உண்மைன்னா காற்றோட வேகம் வந்து குறைஞ்சிட்ருக்கு. விண்ட் ஸ்டில்ட்டிங்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு முக்கியமான காரணம் காலநிலை மாற்றம் காரணமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய சில ஆண்டுகளில் 10 முதல் 15% விண்டோட ஸ்பீடு வந்து குறையும்னு சொல்கிறாங்க. அதோட வேகம் வந்து குறையும், அது நகர்றது குறையும். அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வந்து மாற்றம் நிகழும். நீங்கள் வந்து தட்பவெப்ப நிலை வந்து மாறும், உலகத்தோட தட்பவெப்ப நிலை வந்து மாறும். ஏன்னா விண்டு தான் கேரி பண்ணும். இப்போ போலார் ரீஜன் இருக்கு இல்லையா, இப்போ துருவங்கள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து குளிரை யார் கேரி பண்ணுவான்னா, பஸ்ஸு பிடிச்சி தான் வராது குளிர், இந்த காற்று தான் வந்து அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ அதோட ஸ்பீடு குறையும் போது வந்து நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து, அதாவது எதிர்பாராதகளை எதிர்பார்ப்பதா கிளைமேட் சேஞ்ச். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். அதுதான் வந்து காலநிலை மாற்றம் பற்றி நம்ம சொல்ல முடியும். காலநிலை மாற்றம் வந்து எதுவுமே புதுசாக கொண்டு வந்துடல. ஒரு 2000 வருஷம் முன்னாடி இந்த வெள்ளம் வந்தது இல்லையா, வந்திருக்கு. 2000 வருஷம் முன்னாடி நிலநடுக்கம் வந்தது இல்லையா, வந்திருக்கு. 2000 வருஷம் முன்னாடி வந்து காட்டுத்தீ வந்தது இல்லையா, வந்திருக்கு. ஆனால் காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பேருக்கும் இன்னொரு பேருக்கும் இடையிலான கால வெளி இருக்குல்ல, டைம், அதை குறைக்குது. முன்னாடி நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா தனுஷ்கோடியில் ஒரு புயல் வந்து பேசுவாங்க. சரி, இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒக்கி புயல், தானே புயல், வர்தா புயல், மிக்ஜாம் புயல், நிவர் புயல், எத்தனை புயலை சொல்கிறோம். ஸோ புயலுக்கு இடையான காலத்தை சுருக்குது காலநிலை மாற்றம். ஒரு மழைப்பொழிவு ஒன்று வந்துச்சுன்னா அது 10-15 வருஷம் 20 வருஷம் கழிச்சா இன்னொரு மழைப்பொழிவு வரும். சரி, ஆனால் இப்படி அப்படி இல்லை. வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அந்த மழைப்பொழிவு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எல்லா எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ்க்கு இடைப்பட்ட காலத்தை வந்து சுருக்குது கிளைமேட் சேஞ்ச். அப்படி தான் வந்து பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு மனிதனும் வந்து 2 வகையான மனிதர்கள். ஒன்று வந்து தனிப்பட்ட மனிதன், இண்டிவிஜுவல். அடுத்து சமூக மனிதன். நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துவேன், முடிஞ்ச அளவுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவேன், சிறுதானியங்களை சாப்பிடுவேன், தேவையற்ற பொருட்களை வாங்க மாட்டேன், இதெல்லாம் தனிப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் பயன்படுத்த மாட்டேன், இதெல்லாம் தனிப்பட்ட மனிதனாக ஒரு நுகர்வுக்கு தன்மை உடனாக இருக்க மாட்டேன், இதெல்லாம் தனிப்பட்ட மனிதனாக நான் வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் நான் இருப்பேன். ஒரு சமூக மனிதனாக அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய்மூடி மௌனமாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனி மனிதனாக நீங்கள் எவ்வளோ சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை. ஸோ தனி மனிதனாக நீங்கள் எவ்வளோ சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ, அதே போல் சமூக மனிதனாக அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து குரல் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸோ இந்த ரெண்டும் சேரதான் வந்து நாம் இயற்கையை வந்து காப்பதற்கு, இயற்கையை மீட்டெடுப்பதற்கான விஷயமா இருக்கக்கூடிய. ஸோ எல்லாரும் இது வந்து சில பேர் மட்டும் செய்யக்கூடிய வேலை இல்லை, ஊர் கூடி தேர்தலுக்கு வேண்டும். அரசோ பூவலை நபர் மாதிரி அமைப்புகளோ தனிப்பட்ட நபர்களோ மட்டும் செய்ய முடியாது.
எல்லோருமாக சேர்ந்து ஊர் கூடி தேர்வுத்தா தான் இது வந்து நம்ம சரி பண்ண முடியும். மார்ஸ்ல இப்போ தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பூமிக்கு இந்த ஒரு நிலைமை தொடர்ந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே மார்ஸுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகுமா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேற ஒரு கிரகத்தில் மனிதர்கள் வாழ்க்கை தகுதி வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. இருக்கிற ஒரு பூமியை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிற கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். சரி, அப்படியே மார்ஸுக்கு போக முடிஞ்சா வச்சா கூட யாரால் போக முடியும்? மார்ஸுக்கு போயிடலாம், அங்கே போய் வாழலாம்னா யார் போவாங்க? எப்படி யாரால் போக முடியாங்க? ஒரு உலகத்தில் இருக்க ஒரு 1000 பணக்காரர்கள் போக முடியுமா? அவ்வளோதான் போக முடியும். மற்றவங்கலாம் மொத்தம் 800 கோடி பேர் நம்ம இருக்கோம்ல உலகத்தில். மற்றவங்க என்ன வாங்க? ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டுவெல்லிங் பிளேஸ் வந்து பூமி தான். அதை காப்பாற்றுவோம். பூமியை காப்பாற்றுறத பூமியில் உயிர்களை காப்பாற்றுவோம் தான் வந்து சொன்னாங்க. இப்போ எல்லாருமே ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதனால மனிதர்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு, பூமிக்கு என்ன ஆபத்து இருக்கு சார்? இந்தியா மாதிரியான ஒரு டிராபிக்கல் கண்ட்ரீஸில் இன்னைக்கு டெம்பரேச்சர் ரைஸுக்கு ஏர் கண்டிஷனர் தவிர்த்து விட முடியுமா கேட்டால் நிச்சயமாக வந்து அது பெரிய கேள்விக்குறி தான். அதை மறுக்கிறேன். ஆனால் அந்த ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பயன்படுத்துவதை எப்படி நம்ம குறைச்சிக்க முடியும்னா, நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸு, நம்முடைய கட்டுமானங்கள். நீங்கள் ஒரு ஊரில், அதாவது கிராமத்துக்கு போனால் பழைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது வந்து ரொம்ப ஒரு நல்ல உள்ளே போனாலே ஒரு டிஃப்ரென்ஸ், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏன்னா வந்து நல்லா உயரமாக கட்டியிருப்பாங்க. ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் வந்து பெட்டர் ஆகும். உங்களுக்கு ஒரு ஒரு 20 வருஷம் முன்னாடி வீட்டில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லையும் மேலே ஒரு சின்ன ஒரு இதுவும் கட்டுவாங்க. ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல் இருக்கும். அது ஏன்னா ஹாட் ஏர் வந்து வெளியே போகிறதுக்கு. நீங்கள் நம்ம அதை ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டோம். ஸோ ஹாட் ஏர் அங்கேயே தங்குது. ஸோ இப்போ ஏசி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஸோ இப்போ ஏசி நான் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். ஆனால் என்ன ஆகுனா, அதிகமாக பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தப்படும். மின்சாரம் அதிகமாக செலவு பண்ண போகிறோம். ஸோ அப்போ மின்சாரத்தை எப்படி தயாரிப்பீங்க? நீங்கள் கோல் போட்டு எரிப்பீங்க. அந்த கோல் வந்து போட்டு எரிக்கிறனா ஆகும், கார்பன் வந்து எமிஷன் ஆகும். கார்பன் எமிஷன் ஆகும், கிளைமேட் சேஞ்ச் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் எல்லாவற்றையும் நான் வந்து தொழில்நுட்ப ரீதியான தீர்வு இருக்குல்ல, அது வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். நான் வந்து டெக்னாலஜிக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் டெக்னாலஜி வந்து ஒரு என்னேபிளர் தான். அது சர்வரோக நிவாரணி கிடையாது. அதை நீங்கள் பயன்படுத்தி சில விஷயங்கள் வந்து இது பண்ண ட்ரை பண்ணோம் இல்லையா? சொல்யூஷன்ஸ் வந்து நேச்சர் பேஸ்டாக வந்து இருக்கிறது தான் இன்னைக்குமே பெட்டராக. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur.